என்ன பாசு கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை, லவ் மேட்ரு. சாரோட பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அதான் பேசி முடிச்சுட்டு போகலான்னு. சூப்பர் மேட்ரு பாசு. தேங்க்யூ. யோ தங்கராசு, ஆள் இருக்காப்லையா? யோ நல்ல மூளை இருக்காயா? இன்னைக்கு எது கொண்டு போனாலும் சரி ஓகே பண்ணிடுவான். இன்னைக்கே வேலையை முடிச்சுட்டு போயிரு. செம்ம டைமிங் பாசு. ஆல்ரெடி நல்ல சந்தோஷமா இருக்கான். கட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாடுவான். நீ போன உடனே உனக்கு ஓகே சொல்றான் பாரு. கங்கராஜ் பாசு. பாசு, நீ என்ன ராசி? கன்னி ராசி. கும்பராசி. என்னாலதான் உனக்கு நல்லதே நடக்க போகுது. பார்த்து பேசிட்டு வாங்க. யாருக்குடா லஞ்சம் கொடுத்து பாக்குறேன்? போடாடே போ. இவன் என்ன 1000 பேரு இவனும் பெருசா பீத்திக்கிறான். கும்பராசி. என்னாலதான் உனக்கு நல்லதே நடக்க போகுது. ஆபீஸ்ல ஐயோ சார் உங்களை மொட்டை மாடல வெயிட் பண்ண சொன்னாரு. இதுக்கு என்ன நடக்க போதும்? 4:30 ஆகுது. அங்கிளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோன்னா ஒரு 5 கிளம்பிட்டோன்னா 6 o'clock வீட்டுக்கு போயிடலாம். என்ன கிருத்திகாக்கும் இந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லையே. யாரு எம்மாராதா பையன் மாதிரியே இருக்காரு. ஹலோ, எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லும். பாரே வச்சிருக்காரு. நம்மளுக்கு தர முடிகிறான். நான் வேணா ஓப்பன் சாப்பிட்றியா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குடிக்க மாட்டோம். மொடா குடிப்பானோ? அன்னைக்கு கோவில்ல காட்டலவேல் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்ல சார். ஃபைல் அங்க தான் வச்சிருக்கேன். தேடி போறேன் மாஸ். பிபி வரல. நான் வெயிட் பண்றேன். சார் டேபிள் சார் இருக்கு. வெச்சிரு. ஓகே. ஆக்சுவலா அன்னைக்கு கோயில்ல மேட்டர் டைம் வேற ஆயிடுச்சு. அங்கிள் நான் டுமாரோ வேணாம். என்ன இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டானா? டைம் பார்த்துன்னு இருக்கான். ராகு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போதாண்டா ராகு காலமே ஆரம்பிக்குது. உங்க பொண்ணு நான் முதல் தடவை டிவி சேனல் ஆபீஸ்ல பார்த்தேன். ரொம்ப பிடிச்சது அங்கிள். ஆனா அவளை போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி போனா அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டா. உன்னை பிடிக்கல போடான்னு சொல்லிட்டா அங்கிள். அவன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு உங்க பொண்ணுதான் அங்கிள். நான் சொன்ன கேளுங்க அங்கிள். இல்ல அங்கிள் கேளுங்க. அப்புறம் பார்த்தா சத்தியமா நீ 1 அடிச்சா நான் 2 அடிப்பேன். நீங்க 3 அடிச்சா நான் 4 அடிப்பேன் அங்கிள். நான் கண்டிப்பா கத்துக்கிட்டு வந்து உங்க கூட நான் அடிக்கிறேன் அங்கிள். என்ன நம்புங்க அங்கிள்.
ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு பாட்டில் அடிக்கணும்ட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் அங்கிள். ஒரு நல்ல மாப்பிள்ளை இருப்பேன், இது சத்தியம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். ஒரே ஒரு வாட்டி பேசுங்க அங்கிள். நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அங்கிள். பேசாம இருக்கீங்களா? அங்கிள் இட்ஸ் ரெய்னிங் அங்கிள். வாங்க ஓடிடலாம், வாங்க எங்கேயா போயிடலாம் வாங்க. சொல்றேன், உனக்கு கண்ணு தெரியாதா? இல்ல அங்கிள், உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. எனக்கு நல்ல கண்ணு தெரியும், தெரியும், நல்லா தெரியும். இது எவ்வளோ? அங்கிள் இது எவ்வளோ? அங்கிள் ஆக்சுவலி எனக்கு நைட் டைம் மட்டும் தான் கண்ணு தெரியாது, பகலெல்லாம் பயங்கரமா தெரியும் அங்கிள். மாலை கண்ணு நோயா? இல்ல 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 இல்ல, நைட் பிளைண்ட்னஸ். நைட் பிளைண்ட்னஸ். இன்னைக்கு ஒன்று அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். பின்ன என்ன பண்ணுறது? வா. மேலே ஏதோ பீரோவை ஊத்துறாங்க போல. ஓ, அங்கிள் சவுண்டா? தம்பி யாரு? ஃப்ரெண்ட் அங்கிள். ஹலோ சார். ஹலோ அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல. வேணாமா? கோமா இருக்கான் போல இருக்கு. தம்பி நேற்று நீ ஆஃபீஸுக்கு வந்தல? அதான் அங்கிள், அந்த உண்மையை சொல்லலாம் தான் வந்தியா இல்லையா? வந்தேன் அங்கிள். அப்புறம் நம்ம சாயந்தரம் அப்படியே டெரஸுக்கு போனோம். அதான் அங்கிள், டெரஸுக்கு போய் உண்மையை சொல்லலான்னு. போனோமா இல்லையா? போனோம். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பேசணுமா இல்லையா? ஆமா, பேசணும். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க? சொல்லாம போயிட்டானா? என்னடா? அப்பா குடிக்கும்போது பேசுறது எல்லாத்தையும் மறந்துடுவாரு. நேற்று என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தம்பி? நேற்று நான் வந்து கேரளா போலான்னு சொன்னேன். நீங்க தான் வேணா பேங்காக் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. எதுக்கு? ஹனிமூன், 2 பேரும் ஹனிமூன் போக சொல்லி. அப்படியே ஃப்ரெண்டையும் கூட கூட்டு போக சொன்னீங்க. ஹனிமூனுக்கு எதுக்கு ஃப்ரெண்டு? அதான் அவன் கூட அப்ப கேட்டானா, நீங்க போலன்னா அதை கேஷா வாங்கிக்க சொன்னீங்களா? என்னம்மா, உனக்கு ஓகே தானே? ஓகேப்பா. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. உங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டுவாங்க. நல்ல தேதியை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே அங்கிள். வரேன் அங்கிள், வரேன். தம்பி, இப்ப என் பொண்ணுடைய முகம் என் ஜாடையிலே இருக்குல்ல? அப்படியே ஒரே மாதிரி 2 பேரும். ஆக்சுவலா உங்களுக்கு கொஞ்சம் மீசை வச்சு இன்னும் கொஞ்சம் அசிங்கமா இருந்தாங்கன்னா அப்படியே உங்களை மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல, எதை சொன்னாலும் கேட்க கேட்க